இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது Digitek DRM-220 TTL wireless flash trigger. லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு 200 watts handheld portable flash light பற்றி பார்த்துருப்போம். இதை wireless வச்சு ட்ரிகர் பண்ணணும்னா இந்த ட்ரிகர் தேவை. ஸோ வளவலன்னு பேசாமல் இந்த சின்ன ட்ரிகர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல். ஃபஸ்ட்டு இது ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் தூக்கி போட்டுறாங்க. பட் அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது தெரில. ஸோ இந்த யூசர் மேனுவல் சிம்பிளாக ஒரு ட்ரிகர். நம்ம கையில் இருக்கிற இந்த ட்ரிகர் வந்து சோனிக்கான உள்ள ஒரு ட்ரிகர். இது கேனான் அண்ட் நிக்கான் இந்த மூணுக்குமே வருது. சோனி, கேனான், நிக்கான் இந்த மூணு கேமராஸ்க்குமே வருது இப்போதைக்கு. ஸோ இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா 2 AA பேட்டரி போடுற கம்பார்ட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பேட்டரி போட்டாச்சு. தென் அப்படியே ஃப்ரண்ட் சைடில் போயிட்டு இந்த லைட்டில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரிகர் பற்றி பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 4 பட்டன், டெஸ்ட் பட்டன், டயல், தென் பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் மோட், சிங்க் சேனல், மாடலிங் லேம்ப், ஏஎஃப், டெஸ்ட் பட்டன், தென் பவர் பட்டன். ஸோ இப்போ ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணோன்னு இப்படி தான் வரும். உங்களுக்கு குரூப்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு குரூப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக 3 குரூப் வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மொத்தமாக 5 குரூப்பை வந்து லைட்ஸில் இது பண்ணிக்கலாம். இது மூலமாக ஒரு 3 குரூப்பை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். தென் மோட், இப்போ குரூப் A1 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதோட வந்து மேனுவல் ஃப்ளாஷ் வேணுமா, மல்டி வேணுமா, இல்லை TTL வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம். தென் குரூப் பிலையும் அதே மாதிரி நீங்கள் 3 விஷயத்தையும் மாற்றிக்கலாம். சிங்க் அப்படிங்கிறத ஹை ஸ்பீட் சிங்க் இது வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து சோனிக்கான ட்ரிகர். இதை சிங்க் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹை ஸ்பீட் சிங்க் அப்படிங்கிற விஷயம் வரும். ஸோ இப்போ நம்ம வேணான்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். தென் மாடலிங் லேம்ப் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். தனித்தனியாக குரூப்பில் உள்ள விஷயங்களையும் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை மொத்தத்துலேயும் இருக்கிறதையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சிங்க் சேனல் அப்படிங்கிறத விஷயத்தை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் அப்படிங்கிறது ஹைலைட் ஆயிரும். அதில் நீங்கள் போய் சேனல்லையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சேனல் நம்பர் 7 வச்சு நான் மாற்றுறேன். ஸோ சேனல் நம்பர் 7லேருந்து அது வந்து மாறும். ஸோ இப்போ சேனல் நம்பர் 7 அப்படிங்கிறதுக்காக வந்துருச்சு. மொத்தமாக 32 சேனலில் 5 குரூப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இதோட லெஃப்ட் சைட் பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு 3.5 mm சிங்க் கார்டு கொடுத்துருக்காங்க. தென் ஒரு மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் ஃபோமர் அப்டேட்டுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மாடலிங் லேம்ப் அண்ட் ஏஎஃப்னு சொன்னோம். இந்த இது வந்து விஷயத்தை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏஎஃப் இலுமினேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த IR பிளாஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ்க்காக யூஸ் ஆகாது. இது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்பி இதே பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏஎஃப் இலுமினேஷன் ஆன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்கள் கேமராவோட நீங்கள் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் ஷட்டர் பட்டன் நீங்கள் ஹாஃப் ப்ரெஸ் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு இலுமினேஷன் IR இலுமினேஷன் போயிட்டுருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த ட்ரிகரில் உள்ள மெனு செட்டிங்ஸ் பட்டன்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த ட்ரிகரையும் இந்த ஃப்ளாஷையும் எப்படி நம்ம சிங்க் பண்ணுறது, எப்படி நம்ம ஃப்ளாஷ் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளாஷில் செட் பண்ணிக்கிறோம். ஃப்ளாஷில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் 16 இருக்குது, குரூப் Aல இருக்குது. ஸோ இதை நம்ம மாற்றுறோம். இப்போ இந்த சேனல் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் வந்து ஹைலைட் ஆயிரும். இப்போ சேனல் வந்து நான் இதில் வந்து சேனல் வந்து ஒரு 6ல் வச்சுக்கிறேன். தென் குரூப் வந்து Bயில் இருக்குது, நான் அதை மாற்றிக்கிறேன். குரூப்பை வந்து Cயில் வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா மேனுவல் மோடில் இருக்குது, நான் வேறு எதுவும் இது பண்ணல. தென் கீழே ஒயர்லெஸ் வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது. இப்போ நான் வச்சிடறேன். அடுத்தது நம்ம இப்போ ட்ரிகரில் நம்ம அதே செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த சிங்க் சேனல் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க, சேனல் ஆக்டிவேட் ஆகிரும். இதில் வந்து சேனல் 6ல் வைக்கணும். சேனல் 6ல் வச்சுட்டீங்க. இப்போ அடுத்தது இன்னொன்று இந்த வருதில்ல, இது வந்து ஐடி ஃபங்க்ஷன். இந்த ஐடி ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நான் 1லே வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு சேனல் 6ல் வந்துடுச்சு. தென் இதில் வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம், குரூப் Cயில் வச்சுருக்கோம். ஸோ குரூப் Cயை நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். குரூப் Cயில் போய் இப்போ உங்களுக்கு மேனுவல் மோடில் வந்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1/32 1/128 மாறி இருக்குது. இங்கேயும் 1/128 மாறி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த பவர் கண்ட்ரோல்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வாட்டி நான் சேஞ்ச் பண்ணும்போது இப்போ ஃபுல் பவருக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு ஸ்டாப்பாக கம்மி பண்ணிட்டு அப்படியே போகிறோம். இப்போ 1/128 ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணீங்களோ அதை சேஞ்ச் ஆகும். இப்போ இதில் மேனுவல் மோட்லேருந்து இப்போ நான் TTL மோடுக்கு போகிறேன், மல்டிக்கு போகிறேன், TTLக்கு வந்துட்டேன். TTLயில் உங்களுக்கு வந்து இருக்கிற விஷயத்தை எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது ஃப்ளாஷ் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற டெஸ்ட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஃப்ளாஷ் ஃபயர் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான், ஒரு சின்ன விஷயந்தான். சேனலை நீங்கள் செட் பண்ணணும். தென் ஐடி ஃபங்க்ஷனை செட் பண்ணிக்கிறீங்க. தென் இதில் இருக்க குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான்.
அதே சேனலில் அதே குரூப்பில் அதே ஐடி ஃபங்க்ஷனில் இது நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இவ்வளோ நேரம் இந்த சின்ன ஃப்ளாஷ் ட்ரிகரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இது மாரி ஸ்டுடியோ வி கிரியேட் ஒன் வித் யூ. பை பை.